நாளையும் 26வது கேள்வியிலிருந்து இந்த வீடியோல பார்ப்போம். ஏபிசிடி என்று 4 ஜோடி தந்திருக்காரு. அதிலே ஓமோண்ட செறிவும் மாறுபடுற காரணியும் தந்திருக்காரு. ஏபிசிடி 4க்கும் ஒவ்வொரு ஓமோனும் மாறுபடுற காரணியும் தந்திருக்காரு. தந்துட்டு உங்கள்கிட்ட கேட்காரு, ஓமோண்ட செறிவு கூடக்குள்ள, ஓமோண்ட செறிவு அதிகரிக்கக்குள்ள இந்த மாறுபடுற காரணி என்ன செய்யணுமா? குறையணுமா? மாறுபடுற காரணி குறையணும் என்கிறத சொல்லியிருக்காரு. இதுல முதலாவது நாம் எடுத்தோம்னா ஏடிஹெச். ஏடிஹெச் ஹோமோன் வந்து எங்க தொழிற்படும்? கபச்சுரப்பியால சுரக்கப்பட்டு சிறுநீரகத்துல தொழிற்படும். சிறுநீரகத்துல தொழிற்பட்டு சிறுநீர் நீர்ற மீளா துறிஞ்சலை அதிகரிக்கும். அப்ப நீர்ற மீளா துறிஞ்சலை அதிகரிக்கிறதால சிறுநீர்ற கனவளவு என்ன செய்யும்? குறைவடைய தொடங்கும். சிறுநீர்ற கனவளவு குறைவடைய தொடங்கும். அப்ப முதலாவது விட என்ன செய்யும்? அவர் செல்ற மாதிரி வருது. ஹோமோன் செறிவு அதிகரிக்கக்குள்ள சிறுநீர் அளவு என்ன செய்யுது? குறைவடையுது. சிறுநீர் கனவளவு குறைவடையுது. அப்ப ஏ சரி. பிக்கு வருவோம். கல்சிட்டோனின் அதிகரிச்சா, இது வந்து தைராய்டு சுரப்பியாக சுரக்கப்படுற ஒரு ஹோமோன். கல்சிட்டோனின் வந்து அதிகரிச்சா குருதியில குளுக்கோஸ் அளவு குருதியில கல்சியத்தின் அளவு என்ன செய்யும்? குறைக்கும். குருதியில கல்சியத்தின் அளவு வந்து என்ன செய்யும்? குறைக்கும். அப்ப பி அவர் சொல்ற மாதிரி பியும் சரி. உங்களோட புத்தகத்துல ஒரு இதை மார்க் பண்ணி பாருங்க. சில வேலைகள், சில பிரிண்ட் கோப்பிகள்ல, சாஃப்ட் கோப்பிகள்ல கல்சியத்தின் அளவை கூற்றேண்டி அது பிழையாரிக்கு. கல்சியத்தை குறைக்கிறது தான் கல்சிட்டோனின் வேலை. குருதியில கல்சிட்டோனின் என்ன செய்யும்? கல்சியத்தின் அளவை குறைக்கும். இப்ப நீங்க இதை பாத்தீங்கன்னா சில சாஃப்ட் கோப்பீஸ்ல வந்து கல்சியத்தின் அளவை கூட்டுமன்னு சொல்லி தந்திருக்கேன். இதுல இணையற்ற சாஃப்ட் கோப்பியை பாத்தீங்கன்னா இதுல பாருங்க, கல்சிமோனின் ரெண்டு தந்துட்டு கல்சியத்தின் அளவை கூட்டுமன்னு தந்திருக்காரு. இது பிள்ளை. கல்சியத்தின் அளவை வந்து என்ன? குறைக்கிறேன். கல்சியத்தின் அளவை குறைக்கிறேன். அப்போ ஒருவேளை உங்கள்கிட்ட பிரிண்டட் கோப்பீஸ் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா விளங்கும் கூட்டுமன்னு சில வேலைகள்ல இருக்கலாம். ஆனா உண்மையா குறைக்கிறது தான். சியில வந்து குளுக்காகோன் தந்திருக்காரு. குளுக்காகோன் யாரால சுரக்கப்படுற? அது வந்து சதையால சுரக்கப்படுற ஒரு ஹோமோன். இது வந்து என்ன செய்யும்? கிளைக்கோஜனை குளுக்கோஸா மாத்தி என்ன செய்யும்? குளுக்கோஸ் அளவை கூட்டும். அப்ப குளுக்காகோண்ட செறிவு கூடிச்சுண்டா, செறிவு கூடுனா குளுக்கோஸ் அளவு என்ன செய்யும்? குருதியில கூடும். அப்ப சி என்ன செய்யாது? அவர் சென்னமை வராது. அவர் சொல்றாரு ஓமோண்ட செறிவு கூடுனா மாறுபடுற காரணம் என்ன செய்யும்? குறையும். அப்ப சி வராது. இன்சுலினுக்கு வந்தோம்னா இன்சுலின் சதையால சுரக்கப்படுற ஒரு ஹோமோன் தான். இன்சுலின் அளவு கூடுனா என்ன செய்யும்? மேலதிகமா இருக்கிற குளுக்கோஸ் எல்லாம் கிளைக்கோஜனா மாற்றும். அப்ப கிளைக்கோஜன் செறிவு என்ன செய்யும்? அதிகரிக்கும். அப்ப டியும் வராது. அப்ப நமக்கு வார விட ஏயும் பியும். அப்ப ஏபி மாத்திரம், ஏயும் பியும் மாத்திரம் தான் இதுக்கு விடையா வரும். அப்ப 26வது கேள்விக்கு முதலாவது விட. இப்ப அடுத்த கேள்விக்கு போவோம். 27வது கேள்வி. 27வது கேள்வியில அவர் வந்து என்ன சொல்றாரு? ஒரு பொறி ஒன்றினால் 200 கிலோகிராம் திணிவுடைய ஒரு பொருள் 2 ms-1 எனும் சீரான வேகத்துடன் 10 மீட்டர் உயரத்துக்கு மேல் நோக்கி உயர்த்தப்படுகின்றது. வலுவை காண சொல்லி இருக்கிறது. அப்ப இதை நம்ம செப்பரேட்டா பார்ப்போம். இதுல பாத்தீங்கன்னா பொறி ஒன்றால 200 கிலோகிராம் வலு கேட்டிருக்கிற மாட்டு. அப்ப வலுக்குரிய சமன்பாடு எழுதும். வலு சமன் வேலையின் கீழ் நேரம். வேலையின் கீழ் நேரம். இப்ப இந்த சமன்பாட்டுல உங்ககிட்ட வேலைங்கிறது இல்லை. வேலைங்கிறது வந்து என்ன? உங்களுக்கு தரல. அப்ப நாம் இங்க வலு வந்து காண்றேன் என்ன செய்யணும்? வேலை தேவை நமக்கு. நேரமும் தேவை. அப்ப வேலையும் நேரமும் தராதபடியால அதை என்ன செய்யணும்?
நாம காணணும். அப்ப வேலைக்கு சமன்பாடு வந்து விசை தர தூரம். விசை தர தூரம். அப்ப நம்மகிட்ட தூரம் இருக்கு. 10 மீட்டர்ங்கிற தூரம் இருக்கு. ஆனா என்ன இல்ல? விசை இல்ல. விசைக்கு பதிலா திணிவு தந்திருக்காரு. அப்ப நாம இந்த திணிவை என்ன செய்யணும்? விசையா மாத்தணும். அப்ப அதுக்குரிய சமன்பாடு தான் F சமன் ma. F சமன் ma. அப்ப இதுல நாம நிறைய காண போறோம். திணிவை நிறைய மாத்த போறோம். அப்ப W சமன் m. ஆர்முடலுக்கு பதிலா என்ன வரும்? புவியீர்ப்பு ஆர்முடுகல். அப்ப W சமன் mg என்று வரும். அப்ப இதுல பிரதியிட்டா 200 கிலோ தர G வந்து 10 ms - 2 வந்திருக்காரு. அப்ப இதை பெருக்கி விட்டீங்கன்னா உங்களுக்கு வரும் 2000 நியூட்டன். அப்ப விசையை கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்ப 2000 நியூட்டன் தர தூரம் வந்து 10 மீட்டர். அப்ப இதை பெருக்குனா 20,000 நியூட்டன் மீட்டர் என்று வரும். நாம அதுக்கு பதிலா என்ன கொடுக்கலாம்? ஜூல் என்று கொடுக்கலாம். வேலைக்கு வந்து ஜூல். சரியா? இப்ப வேலையை கண்டுபிடிச்சாச்சு. இப்ப அடுத்தால் யாரு? நேரம் தேவை. அப்ப நமக்கு என்ன? இங்க நேரம் தரல. நேரத்துக்கு பதிலா உங்களுக்கு சீரான வேகமும் பொருள் போற இடப்பெயர்ச்சி எவ்வளவு தூரம்ங்கிறது என்ன? இடப்பெயர்ச்சின்னு வந்திருக்கு. அப்ப இதை வச்சுதான் நீங்க என்ன செய்யணும்? நேரத்தை காணணும். அப்ப வேகம் சமன் இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம். இந்த சமன்பாட்டை பிரதிட்டீங்கன்னா வேகம் 2 ms - 1, இடப்பெயர்ச்சி 10 மீட்டர், நேரத்தை காணணும். அப்ப t இஞ்சால வரும். t சமன் 10/2 5 செகண்ட் என்று வரும். 10/2 5 செகண்ட். இப்ப நமக்கு வேலையும் வந்துட்டு 20,000 ஜூல், அடுத்தது நேரமும் வந்துட்டு 5 செகண்ட். இப்ப இதை பிரதியிட்டு போட்டு என்ன செய்வோம்? இப்படி எடுப்போம். வேலை வந்து 20,000 ஜூல், அடுத்தது நேரம் வந்து 5 செகண்ட். அப்ப இதை பிரிச்சு விட்டோம்னா நமக்கு விட வரும் 4000 ஜூல் செகண்ட் -1. இதுக்கு பதிலா நாம எழுதலாம் 4000 வாட்ஸ். ஜூல் செகண்ட் -1க்கு அலகு வந்து என்ன? வாட்ஸ் வரும். நமக்கு இந்த தந்த விடைகள்ல ஜூல் செகண்ட் -1லயே தந்திருக்கு. அப்ப விட வந்து எத்தனை? 4வது விட 4000 ஜூல் செகண்ட் -1. 27வது கேள்விக்கு 4வது விட. வலிமையா இந்த வலுகான்ற கல்வியில வேலைக்கு விசை தர தூரம்ங்கிறத போட்டு காண்ற மாதிரி தான் கேள்வி வாரு. இந்த முறை எப்படி வந்திருக்கு? நீங்க விசை தர தூரத்தை போட்டு வேலையையும் காணணும், வேலையையும் கண்டுபிடிக்கணும், அதோட வேகம் சமன் இடப்பெயர்ச்சியின் நேரத்தை போட்டு நேரத்தையும் கண்டுபிடிக்கும். இன்னொரு வேலையை எக்ஸ்ட்ராவா சேர்த்திருக்காங்க. அப்ப இப்படியான கேள்விகளை நீங்க என்ன செய்யலாம்? எக்ஸாமுக்கு எதிர்பார்க்கலாம். 27வது கேள்வி மாதிரியான கேள்விகள் எக்ஸாமுக்கு வரலாம். அப்ப 27வது கேள்விக்கு 4வது விட. இப்ப நம்ம அடுத்த கேள்விக்கு போவோம். 28வது கேள்வி பாத்தீங்கன்னா, ஊக்கிகளின் இயல்புகள் தொடர்பான 3 கூற்றுக்கள் கீழே தரப்பட்டுள்ளன. ஊக்கிகளினால் தாக்கத்தின் இறுதியில் தோன்றும் விளைவுகளின் அளவு அதிகரிக்கப்படும் சொல்லியிருக்காரு. உண்மையா ஊக்கியல்ற தொழில் வந்து என்ன? தாக்க வீதத்தை அதிகரிக்கிறது. சரியா? தாக்க வீதம் ஓரலகு நேரத்துல தோன்ற விளைவுகள் அளவு, ஓரலகு நேரத்துல உருவாகிற விளைவுகள் அளவு அதிகரிக்கும். ஆனா மொத்த விளைவுகள் அளவு அதிகரிக்குமா? இல்லை. அது நம்ம போடுற தாக்கிற அளவுல தான் தங்கியிருக்கும். எவ்வளவு தாக்கிய நம்ம போடுறோமோ அதுக்கேத்த மாதிரிதான் விளைவு கிடைக்குமே தவிர ஒரு காலமும் மொத்த விளைவுகள் அளவு என்ன செய்யாது? ஊக்கிகள் கூட்டாது. ஓரலகு நேரத்துல உருவாகிற விளைவுகள் அளவு தான் அதிகரிக்கும். அப்ப கூட்டு சொல்லியிருக்காரு, இறுதியில் தோன்றும் விளைவுகளின் அளவுன்னு சொல்றாரு. அப்ப இதனாடி இது பிழை. ஓரலகு நேரத்தில் தோன்றும் விளைவுகளின் அளவு அதிகரிக்கப்படும். அது சரி. இறுதியில் தோன்றும்னா மொத்த விளைவுட அளவு கூற்றுன்னு சொல்லியிருக்காரு. அப்ப முதலாவது கூற்று பிழை. 2வது கூற்று பெருமளவு தாக்கிகளுக்கு சிறிதளவு ஊக்கி போதுமானது.
இது சரி. இப்ப பெரிய அளவு கூடிய அளவுல தாக்கிய நம்ம எடுத்தாலும் ஊக்கி வந்து ஒரு குறிப்பிட்ட சிறிய அளவுல போட்டாலே போதும். அடுத்தது, தாக்கத்தின் இறுதியில் ஊக்கிகள் இரசாயன மாற்றங்களுக்கு உட்படுவதில்லை. அதுவும் சரி. இரசாயன மாற்றத்துக்கு உட்படாது. சரியா? அப்ப பியும் சியும் தான் இதுக்கு சரியான விடை. அப்ப 28வது கேள்விக்கு உங்களுக்கு விடை வரும் 3வது விடை. 3வது விடை. 29வது கேள்வி நம்ம பார்த்தோம்னா, வீட்டு மின்சுற்றில் காணப்படும் எச்ச ஓட்ட மின்சுற்றுடைப்பான் RCCBயின் பிரதான பாதுகாப்பு தொழிற்பாடு யார்? இது வந்து இந்த பரம்பல் பெட்டிக்குள்ள இருக்கும். நம்ம ட்ரிப் சுவிட்ச் என்று சொல்லி சொல்லுவோம். சில டைம்ல என்ன செய்யும்? இந்த கரண்ட் ஷார்ட் ஆகக்குள்ள என்ன செய்யும்? டக்குனு கரண்ட் ஆஃப் ஆகும். இல்லாட்டி நமக்கு கரண்ட் அடிக்கக்குள்ள என்ன செய்யும்? டக்குனு என்ன செய்யும்? அந்த ரிப் சுவிட்ச் ஓடும். இதைத்தான் சொல்றேன் இந்த RCCB என்று சொல்லி சொல்றேன். இதர பிரதான தொழில் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, தனிநபர மின்தாக்கிலிருந்து பாதுகாக்கிறது தான். இதான் இவர பிரதான தொழில். பிரதான தொழில் வந்து ஒரு ஆளுக்கு கரண்ட் அடிக்கிறதுல தான் அவர் பாதுகாக்கிறார். கரண்ட் அடிச்சோம்னா டக்குன்னு என்ன செய்யும்? அங்க விழுந்துரும். ட்ரிப் சுவிட்ச் என்ன செஞ்சிடும்? ஆஃப் ஆயிடும். அப்ப மின் சுற்று துண்டிக்கப்பட்டுரும். மத்த விஷயங்கள் 2வது, 3வது, 4வது இதெல்லாம் வந்து என்ன செய்யாது? RCCB தொழிலுக்குள்ள வராது. உதாரணமா மின் ஒழுக்கு காரணமாக ஏற்படுற தீப்பற்றலை தடுக்கிறது, மின்னத்தாக்கத்தால் ஏற்படுற பாதிப்புகளை குறைக்கிறது, அடுத்து குருதி சுற்றுல மிகையோட்டம் காரணமாக ஏற்படுற ஆபத்து தடுக்கிறது. இதெல்லாம் வந்து சேவை உரிகிற தொழிலுக்குள்ள வரும். அப்ப அந்த தொழில் சேவை உரி பிரதான ஆளி அதுகள் தான் அந்த தொழிலை செய்யும். சரியா? RCCB தொழில்னு சொல்லி நாம பார்த்தோம்னா, தனிநபரை பாதுகாக்கிற கரண்ட் அடிக்கிறதுல இருந்து பாதுகாக்கிறது தான் RCCB தொழில். அப்ப 29வது கேள்விக்கு முதலாவது விட வரும். முதலாவது விட. இப்ப அடுத்தது 30வது கேள்வி. 30வது கேள்விக்குள்ள போனோம்னா, இது வந்து இந்த பிறப்புரிமைகளோட சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி. பட்டாணி தாவரத்தில் சிவப்பு நிற பூக்கள் அச்சியானது. அதை கேபிட்டல் ஆர்னு வந்திருக்காரு. வெள்ளை நிற பூக்கள் பின்னடைவானது. அது சிம்பிள் ஆர்னு சொல்லி தந்திருக்காரு. சிவப்பு நிற பூக்களை கொண்ட தாவரம் வெள்ளை நிற பூக்களை கொண்ட தாவரத்துடன் கலப்பு பிறப்பாக்கம் செய்யப்பட்டு பெறப்பட்ட வித்துக்களை முளைக்க விடப்பட்ட போது சிவப்பு நிற பூக்களை தோற்றுவிக்கும் தாவரங்கள் 596 வெள்ளை நிற பூக்களை தோற்றுவிக்கும் தாவரங்கள் 588 பெறப்பட்டது. பெற்றோரின் பிறப்புரிமை அமைப்பு பின்வருவனவற்றுள் யாதாக இருக்கக்கூடும் என்று சொல்லி கேட்டார். அவ கிட்டத்தட்ட சிவப்பு வெள்ளையும் விகிதத்தை பார்த்தோம்னா சிவப்புக்கு வெள்ளை இந்த விகிதத்தை பார்ப்போம். சரி, அப்ப இது தனி ஒரு கேள்வியா எடுத்து பார்ப்போம். இதுல நாம சந்ததியில வார சிவப்புக்கும் வெள்ளைக்கும் விகிதத்தை பார்த்தோம்னா சிவப்பு வந்து 596 வெள்ளை வந்து 588. அப்ப அண்ணளவாக இதுல விகிதம் 1:1 என்கிற விகிதத்தில் இருக்கு. இப்ப நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்கணும். சந்ததியில வெள்ளை வருகுதண்டா கட்டாயம் பெற்றோர் 2 பெற்றோர்லயும் வெள்ளை நிறத்துக்கான காரணி இருந்திருக்கணும். அப்ப 2 பெற்றோரும் சிம்பிளார கொண்டிருப்பாங்க கட்டாயம். இப்ப இவரு சொல்றாரு இந்த தாய் தாவரங்களை பத்தி கேட்கல. சிவப்பு நிற பூக்களை கொண்ட தாவரத்தையும் வெள்ளை நிற பூக்களை கொண்ட தாவரத்தையும் தான் கலப்பு பிறப்பாங்க சொல்றாரு. அப்ப நாம இவ 2 பேர்ல ஒரு ஆள் எடுக்கலாம், வெள்ளைன்னு எடுக்கலாம். அப்ப சிம்பிளா அப்ப ஒரு பெற்றோர் பிறப்புரிமை அமைப்பு சிம்பிளார்னு வந்துடும். அடுத்த பெற்றோர் பிறப்புரிமை அமைப்பு என்ன? சிவப்புன்னு சொல்லி சொல்றாரு. சிவப்பு பூக்களை தோற்றுவிக்கிறேன். அப்ப சிவப்பு பூக்களை தோற்றுவிக்கிறேன்டா கட்டாயம் அவர்ல என்ன இருக்கணும்? சிவப்புக்குரிய காரணி இருக்கணும். அப்ப அவரது பிறப்புரிமை அமைப்பு கேபிட்டல் ஆர் சிம்பிள் ஆர். அப்ப இதுல இருந்து நாம பார்த்தோம்னா கேபிட்டல் ஆர் சிம்பிள் ஆர் வந்து என்ன செய்யும்? 2 புணரியை உருவாக்கும். ஒன்று கேபிட்டல் ஆர், இன்னொன்று சிம்பிள் ஆர். இவர் வந்து ஒரே வகையான புணரியத்தான் உருவாக்குவாரு சிம்பிள் ஆர். அப்ப இந்த புணரியும் சேரக்குள்ள கேபிட்டல் ஆர் சிம்பிள் ஆர் வரும். இது சிவப்பு. இந்த சிம்பிள் ஆரும் சேரக்குள்ள சிம்பிள் ஆர் வரும் வெள்ளை. அப்ப
ஒன்றுக்கு ஒன்றுங்கிற விகிதத்துல என்ன செய்யுது? இங்க வருது. அப்ப இதுல இருந்து பெற்றோர் பிறப்புரிமை அமைப்பு என்ன? ஒரு ஆள் கேபிட்டல் ஆர் சிம்பிள் ஆர், இன்னொரு ஆள் வந்து சிம்பிள் ஆர் சிம்பிள் ஆர். அப்ப நமக்கு விடை வரும் முதலாவது விடை. 30வது கேள்விக்கு முதலாவது விடை. திரும்ப ஒருக்கா சொல்றேன், கவனிங்க. இது சில பேருக்கு குழப்புறங்கிறபடியாக நான் திரும்ப ஒருக்கா இந்த விடையை விளங்கப்படுத்துறேன். இங்க நாம 2 பூக்கள் எடுத்திருக்கோம். ஒன்று சிவப்பு, இன்னொன்று வெள்ளை. 2யும் இணைவெளிக்கக்குள்ள அங்க வார முளைக்கிற மகத்தாவர சந்ததியை பாத்தீங்கன்னா அங்கேயும் சிவப்பு வெள்ளை வருது. அப்ப சிவப்புக்கு வெள்ளை கிட்டத்தட்ட வந்து என்ன ஒன்றுக்கு ஒன்றுங்கிற விகிதத்துல வருது. அப்ப ஒன்றுக்கு ஒன்றுங்கிற விகிதத்துல வாரபடியாக சிவப்புல வந்து என்ன கட்டாயம் இந்த தாய் தாவரங்கள்ல வெள்ளைக்குரிய காரணி, அதாவது சிம்பிளார்ங்கிற அந்த காரணி 2 பேர்லயும் இருந்தா மட்டும்தான் சந்ததியில மகச்சந்ததியில வெள்ளை தாவரம் உருவாகும். அப்ப 2 பேர்லயும் கட்டாயம் என்ன இருக்கணும்? சிம்பிளார் சிம்பிளார் இருக்கணும். அதை நாம ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செஞ்சோம்? சிம்பிளார்னு சொல்லி போட்டோம். போட்டுட்டு அதுக்கு பிறகு தாய் தாவரத்தை போய் பார்த்தோம். ஒரு ஆள் சிவப்பு, ஒரு ஆள் வெள்ளை. அப்ப வெள்ளைண்டா சிம்பிளார்ங்கிற பிறப்புரிமை அமைப்பு மட்டும்தான் இருக்கு. அப்ப ஒரு ஆள் எடுத்தோம் சிம்பிளார். அடுத்த ஆள் வந்து என்ன? சிவப்பு. அவர்ல சிம்பிளார் இருக்கி. அப்ப அடுத்த காரணி என்ன அறிக்கணும்? கேபிட்டல் ஆர் அறிக்கணும். ஏன்? அவர் சிவப்பு ஆட்சியுடையார். அப்ப கட்டாயம் அவர்ல கேபிட்டல் ஆர், அடுத்தது சிம்பிளார் இருக்கு. அப்ப கேபிட்டல் ஆர் சிம்பிளார். அப்ப எத்தனாவது விட வரும்? முதலாவது விட வரும். அப்ப 30வது கேள்விக்கு முதலாவது விட. 30வது கேள்விக்கு முதலாவது விட வரும். இப்ப அடுத்தது வருவோம் 31வது கேள்வி. 31வது கேள்வி என்ன சொல்றாரு? கரைதிறன் தொடர்பான பரிசோதனை ஒன்றின் போது 25°C வெப்பநிலையில் குறித்த பதார்த்தத்தின் கரைதிறன் 36 கிராம் என அறியப்பட்டது. அப்ப 25°Cல ஒரு பொருள்ற கரைதிறன் 36 கிராம். இப்பதார்த்தத்தின் 40 கிராமுடன் 100 கிராம் நீர் சேர்க்கப்பட்டு கரையும் உச்ச அளவு கரையும் வரை நன்கு கலக்கப்பட்டு வடிதாளினால் வடித்தெடுக்கப்பட்டது. இறுதியில் பெறப்படும் கரைசலின் தன்மையும் வடிதாளில் எஞ்சியிருக்கும் மீதியின் திணிவும் முறையே என்று கற்றிருக்கார். அப்ப மேக்சிமம் 36 கிராம் தான் கரையும். நாம 40 கிராம சேர்த்தோம்னா என்ன செய்யும்? 36 கிராமும் கரைஞ்சதுக்கு புறமும் 4 கிராம் என்ன செய்யும்? கரையாம அந்த கரைசலுக்குள்ள என்ன செய்யும்? படிஞ்சிருக்கும். அப்ப அந்த கரைசலை வடிக்காது. வடிச்சா என்ன செய்யும்? அந்த கரைசல் கீழே வடிபட்டு போறதோட கரையாம இருந்த 4 கிராம் கரையும் இருக்குதானே, அது வடிதாளுக்குள்ள மிஞ்சும். அப்ப வடிதாளுக்குள்ள மிஞ்சுற கரையத்துற திணிவு 4 கிராம். கீழே வடிபட்டு போற அந்த கரைசல், இறுதியில் பெறப்படும் கரைசல், அதாவது வடிஞ்சத்துக்கு பிறகு வார கரைசலை தான் இதுல கேட்டிருக்காரு. அப்ப வடிஞ்சத்துக்கு பிறகு வார கரைசல் நிரம்பிய கரைசல். ஏன்? அதுல மேக்சிமம் 36 கிராம் உப்பும் கரைஞ்சிருக்கு. அப்ப மேக்சிமம் கரைஞ்சிருக்கு. அப்ப அது வந்து என்ன? நிரம்பிய கரைசல். துணிவு 4 கிராம். அப்ப உங்களுக்கு விட வரும் இரண்டாவது விட. 36 கிராம் மேக்சிமம் கரைஞ்சிட்டு, அப்ப நாம போட்டது 40 கிராம். அப்ப 40ல 36 போயிடுச்சுண்டா உங்களுக்கு 4 கிராம் வடிதாளுக்குள்ள என்ன செய்யும்? மிஞ்சி இருக்கு. அப்ப நிரம்பிய கரைசல் வடிதிரவமா வரும். வடிதாளுக்குள்ள உங்களுக்கு 4 கிராம் திணிவு மிஞ்சி இருக்கும். அடுத்தது 32வது கேள்வியை பார்த்தோம்னா, சிறுகுடலில் அமைந்துள்ள சடைமுலையின் குறுக்குவெட்டு உருவில் காட்டப்பட்டுள்ளது. உணவுச் சமிபாடு ஈற்று விளைபொருட்கள் காணப்படும் எப்பகுதி PQ ஆகியவற்றினூடாக செல்லும். இதுல அவரு காட்டுறது வந்து P வந்து பாட்கலன்களை காட்டியிருக்காரு. Q வந்து குருதிக்குழாயை காட்டியிருக்காரு. உங்களுக்கு தெரியும் P பாட்கலனுக்குள்ளால போறது எப்பயுமே கொழுப்பமிலம் கிளிசரோல் தான் செய்யறேன். அது துரிஞ்சப்படுறது. அப்ப Pல பாருங்க கொழுப்பமிலம் கிளிசரோல் வந்திருக்கிற விடைன்னு சொல்லி பார்த்தோம்னா 2வது விட 3வது விட. அப்ப முதலாவது விடையும் 4வது விடையும் அது வராது. Q வந்து என்ன? குருதி மைத்துளை குழாய்.
அப்ப குருதி மைத்துளை குழாயால் அகத்துறிஞ்சப்படுற சமிபாட்டு ஈற்று விளைபொருள்னு பார்த்தோம்னா இந்த கொழுப்பமிலம் கிளிசரோலை தவிர மிச்சாக்கள். அப்ப 2வது விட என்ன செய்யாது? வராது. 3வது விடையிலைகள் குளுக்கோஸ் வரும். அப்ப PQ1 அகத்துறிஞ்சப்படுற உணவு சமிபாட்டு ஈற்று விளைபொருட்களை சரியாக காற்ற கூற்று எதன்னு சொல்லி பார்த்தோம்னா 3வது விடை. 32வது கேள்விக்கு 3வது விடைதான் வரும். 33வது பின்வரும் கூற்றுக்களை கருதுக. அவரை குடும்ப தாவர பயிர்ச்செய்கை மண்ணை வளமாக்குவதற்கு காரணமாய் அமையும். இது உண்மையான கூற்றுதான். ஏன்? அதுல வேர்ச்சிறுகணுக்கள்ல ரைசோபியம்ங்கிற ஒரு பாக்டீரியா இருக்கு. அது என்ன செய்யுது? நைதரசனை மண்ணுக்குள்ள வளிமண்டல நைதரசனை பதிச்சு அமோனியாவை மாத்துது. அப்ப பி கூற்றுல சொல்றாரு, வேர்ச்சிறு அணுக்களில் வாழும் ஒன்றிய வாழ்வுக்குரிய ரைசோபியம் போன்ற பாக்டீரியாக்களினால் வளிமண்டல நைதரசன் அமோனியாவாக மாற்றப்படும். அது சரி. இப்ப நைதரசனை அமோனியம் சேர்வையாத்தான் என்ன செய்யும்? கொஞ்சம் மாத்தி அதுக்கப்புறம் நைட்ரேட்டா மாத்திதான் என்ன செய்யும்? தாவரம் உறிஞ்சும். அப்ப இதால என்ன? இந்த மண்ணை வளமாக்குறதுக்கு என்ன செய்யுது? இந்த அவரை குடும்ப தாவரங்கள் ஒரு காரணியா அமையுது. அப்ப இதை தந்து போட்டு ஏயும் பியும் தந்து போட்டு இப்ப உங்ககிட்ட கேட்கிற கேள்வி ஏயும் பியும் ரெண்டும் உண்மையா இல்ல ரெண்டும் பொய்யா இல்ல ஒன்று உண்மை ஒன்று பொய்யான்னு சொல்லி கேட்டிருக்காரு. அப்ப இதுல நாம பார்த்தோம்னா ஏயும் பியும் சரி, ஏயும் பியும் ரெண்டுமே என்ன உண்மையான கூற்றுதான். அப்ப உங்களுக்கு 33வது கேள்விக்கு விட வரும். முதலாவது விட. அடுத்தது 34வது கேள்விக்கு போனோம்னா 34வது கேள்வியில் என்ன சொல்றாரு? 3 உலோகங்களின் தாக்க வீதத்தை ஒப்பிடுவதற்காக மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையின் பெயர்கள் அட்டவணையில் காட்டப்பட்டுள்ளன. தாக்கம் நடைபெற்றுள்ளமையை சரியெனும் அடையாளத்தாலும் தாக்கம் நடைபெறாமையை பிழையெனும் அடையாளத்தாலும் காட்டப்பட்டுள்ளன. இப்ப எக்ஸ பார்ப்போம். எக்ஸ் என்ன செய்யறாரு? குளிர்நீர், கொதிநீர், ஐதான அமிலம். எக்ஸ் குளிர் நீரோடைய தாக்கம் புரிஞ்சிருக்காரு. அப்ப கட்டாயம் மற்ற 2 பேரும் குளிர்நீரோட தாக்கம் புரியல. அதனால எக்ஸ் தாக்க வீதம் எப்படியான ஆளா இருப்பாரு? ஆக கூடுதல். இந்த 3 பேர்ல தாக்க வீதம் கூடுதலா இருப்பாரு. அப்ப அவர் 3 பேரோடையும் தாக்கம் புரிஞ்சிருக்காரு. வைய பார்த்தோம்னா வை ஒருத்தரோடையும் தாக்கம் புரியல. அப்ப கட்டாயம் வை என்ன அறியும்? தாக்க வீதம் ஆக குறைஞ்சால இருப்பார். ஜெட் குளிர்நீரோட தாக்கம் புரியல. ஆனா கொதிநீர், ஐதான அமிலத்தோட தாக்கம் புரியாது. அப்ப இவரு இடைப்பட்ட ஆளா இருப்பார். எக்ஸுக்கும் வைக்கும் இடையில வருவார் தாக்க வீதத்தில். இப்ப நம்ம கிட்ட கேட்காரு, உலோகங்களை தாக்க வீதத்தின் ஏறு வரிசைப்படி ஒழுங்குபடுத்தினார். அப்ப தாக்க வீதம் குறைஞ்சால இருந்து கூடு நாளுக்கு போகணும். ஏறு வரிசைப்படுத்த சொல்லியிருக்காரு. அப்ப நாம இதுக்கு ஏறு வரிசைப்படுத்தி விட எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட்டுக்கு வரணும் தாக்க வீதம். தாக்க வீதம் குறைஞ்சால் வரணும். அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு வரும் y, அடுத்தது z, அடுத்தது x. இப்படி ஒரு விடை இருக்கா? இப்படி ஒரு விடை இல்லை. அப்ப தாக்க வீதத்தின் ஏறு வரிசைப்படி என்ன? குறைஞ்சால இருந்து கூடு நாளுக்கு போறதுதான் ஏறு வரிசை. அப்ப நமக்கு விட இருக்கி இறங்கு வரிசையில விட இருக்கி XZYங்கிற விட இருக்கி. அப்ப இதுல இந்த கேள்வியில ஒரு சின்ன ஒரு தவறு நடந்துருச்சு. கொஞ்சம் ஏறு வரிசைப்படி என்று சொல்லி தந்தது. ஏறு வரிசைப்படி என்று இல்லாம இறங்கு வரிசைப்படி என்று தந்திருந்தா உங்களுக்கு 2வது விட வந்திருக்கும். சரியா? அப்ப YZX என்கிறதுதான் ஏறு வரிசை. ஆனா நம்மகிட்ட இறங்கு வரிசைக்குரிய விடதான் இருக்கு. அப்ப அந்த கேள்வியிலேயே ஒரு சின்ன ஒரு தவறு தான். 34வதுக்கு ஏறு வரிசை YZX.